அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு அல்ஹம்துலில்லாஹ் உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1 இயர் ஆயிடுச்சு. நோம்பு வரப்போகுது இல்லையா, அதனால கிச்சன் டீப் கிளீனிங் இந்த மாதிரியான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கும், கோல்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த செல்ஃப்ல வந்து அவ்வளோவா வேலை இல்லை, பாத்திரம் மட்டும் கலைஞ்சிருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து ஒதுங்க வச்சா போதும். அந்த வேலைகள் தான் வந்து இந்த செல்ஃப்ல இருந்துச்சு. அதனால அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிளீன் பண்ற மாதிரியான வேலைகள் தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிளீன் பண்ணி. கொஞ்சம் டைட் ஷெட்யூல் போயிட்டு இருந்ததுனால வீடு வந்து கிளீன் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இல்லாம போயிடுச்சு. அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். கீழ் செல்ஃப்ல தான் பயங்கர வேலைகள்லாம் இருக்கு. கவுண்டர் டாப் இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் கழுகிட்டு அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் வந்து சிங்க்ல எல்லாம் நிறைய பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து ஒரு 3 நாள் வந்து கிளீன் பண்ற வீடியோ தான் வந்து நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே நாள்ல நம்மளால வந்து கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஒரு 3 நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கழுகியாச்சு. கிராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கழுகியாச்சு. எனக்கு வெயிலில் காய வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. அதனால வீட்டுக்குள்ளேயே ஒரு பாய் விரித்து அங்கே தான் வந்து எல்லாத்தையும் போட்டிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக வந்து கோதுமை ரவை உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் வந்து டிமார்ட் போயிருந்தோம். அங்கேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். இந்த பெரிய ட்ராலி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து நம்ம கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, மிச்சம் மீதி ஆகிற கிராசரிஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 49 rupees செராமிக் பிளேட், ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த செராமிக் பவுல் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஒயிட் பவுல், ஆரஞ்சு பவுல் ரெண்டுமே வந்து செராமிக் பவுல் தான். இது வந்து 69 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த ஒயிட் பவுல், இதுமே வந்து 69க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரீசனபிளான ப்ரைஸஸ் தான் இருக்கும். நமக்கு ப்ராடக்ட்மே ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பவுல் எல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் வந்து ஒரு சுகர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து 119க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டில். எனக்கு இந்த செராமிக் ஐட்டம்ஸ், இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து வாங்கிடுறது. இந்த சுகர் பாட்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுகர் அப்படின்னு கூட அதில் வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த 99 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து ஒரு 10 பாட்டில் வாங்கியிருந்தேன். பருப்பு ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளாஸ்டிக்லாம் எடுத்துட்டு கிளாஸுக்கு மாறிடலாம் அப்படின்னு ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா டிமார்ட் போனால் கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறது வந்து இந்த கப் ஐட்டம்ஸ் எல்லாம். அப்போ நான் வந்து எனக்கு இந்த எல்லோ கலர் கப் வந்து பார்த்தேன். மைல்டாக எல்லோ கலரில் அழகாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன். 6 கப்ஸ் வந்து 99 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ப்ரைஸில் தான் நாங்கள் டிமார்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஒயிட் கப் தான் எப்பவுமே வாங்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லோ கலரில் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த கீழ் உள்ள ட்ராலி வந்து 499க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த சுகர் பாட்டில் 119க்கு வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து ரேட் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பாருங்க, இந்த பாக்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா பெருசா காம்பேக்டா அழகா இருந்துச்சு. மிச்ச மீதி ஆகிற மளிகை பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். உள்ள இருக்கிறது என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது வெளியில பார்த்தாலே தெரியும். அதுக்காக தான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இப்போது இந்த பாட்டில் எல்லாமே எடுத்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் தான் வந்து பருப்பெல்லாம் கொட்டி வைக்கணும். இந்த மூடி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மூடி வந்து பிளாஸ்டிக்கு, அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. அதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டைட்டாக ஏர்டைட் மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து லீக்கெல்லாம் ஆகவே இல்லை, நல்லா இருந்துச்சு. பொதுவாக இந்த பாட்டிலு இது 99க்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது வந்து சுற்றியும் அலுமினியம் போட்டிருக்காங்க, மேலே மட்டும் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இந்த ஒரு பாட்டிலுமே வந்து 1 கிலோ பருப்பு ஐட்டம் எல்லாமே பிடிச்சிது. சர்க்கரை மட்டும் 1 கிலோக்கு மேலேயே வந்து பிடிச்சிது. அது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே வந்து கழுகிட்டு இதில் தான் வந்து கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.
ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்கிறப்போ வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியும். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள். அந்த அன்னைக்கு அப்பா ஏன்டா இந்த வேலையை தொட்டோன்னு ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் செய்யணும், டீ வேணும், காஃபி வேணும்னு இடையில யாரோ ஒருத்தர் வந்துட்டு போயிட்டோம். அப்பாடா ஏன்டா இந்த வேலையை அந்த அன்னைக்கு தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி சலுப்பாயிருச்சு. கழுகி வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் குட்டி குட்டி பொருள் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாட்டில் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு இந்த பருப்பு ஐட்டம் எல்லாம் வந்து கொட்டி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோம்பு வந்துருச்சு அப்படின்னாலே இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்து பார்த்து பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம கிச்சனுக்குள்ள போறப்ப கை எடுத்து சமைக்கிற மாதிரி சௌரியமா பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இஃப்தார் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். அதுல இதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறதே எரிச்சலான வேலையா இருக்கும். இதெல்லாம் ஒரு சைட்ல பண்ணிட்டே சைட் பை சைடா சாம்பார், அந்த அன்னைக்கு சில்லி இதெல்லாமே வந்து செஞ்சாச்சு. சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் கண்டிப்பா வேணுமே, அதனால சிம்பிளா அந்த அன்னைக்கு சில்லி மட்டும் போட்டுட்டு சாம்பார் வச்சாச்சு. ஒரு வேலை தொட்டோம் அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாது, அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நான் டயர்ட் ஆயிடுவேன். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யற அன்னைக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த டீ குடிச்சிட்டே இந்த வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக பண்ணிடுவேன். கீழ் செல்ஃப் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் அந்த இடத்துல தான் வந்து இந்த பருப்பு ஐட்டம்லாம் அடுக்கி வச்சேன். ஃபுல்லாக துடைக்கிறது அதெல்லாம் வந்து காமிக்கல. ஏன்னா எப்போ பார் இதே மாதிரி காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் காமிக்கல. ஆல்ரெடி டீப் கிளீனிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதில் வந்து எல்லாமே நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயிலாக காமிச்சோம் அப்படின்னா வீடியோ நல்லா லென்த்தாக போயிடும். எடிட் பண்ணுறதுக்கு இதுவே வந்து 1 மணி நேரம் வீடியோவை நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 13 நிமிஷம் வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு திருப்பியும் ஈவினிங் ஆயிடுச்சு. டீ போட்டு கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு வந்து கடையில் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு திருப்பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா ஈவினிங் போல் துணியுமே வந்து போட்டு விட்டுட்டேன். ஒரு 2 மணி நேரம் டைம் ஆகும் இது ஓடி எடுக்கிறதுக்கு. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு துணி வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள வேலைகளை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். கிடைக்கிற கேப்லாம் ஒரு வேலையாக ஃபில் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. கிடைக்கிற கேப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு குட்டி குட்டி வேலைகளை எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். இது ரொம்ப பிடிச்ச வேலை எனக்கு. கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிராஸ் மேட் இருந்துச்சு, அதை தான் வந்து இந்த ஸ்டாண்ட் மேலே விரித்து விட்டேன். ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அட்டை ஷீட்டு இதெல்லாம் விரித்து எண்ணெய் பாட்டில் வைக்கும் போது எண்ணெய் எல்லாம் பட்டு பட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த கிராஸ் மேட் வந்து போட்டு விட்டேன். எண்ணெய் ஆயிடுச்சுன்னா கூட வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இதை போட்டு விட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக இந்த உப்பு ஜாடி இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து தேக்கடி போயிருந்தோம். அங்கே வந்து இந்த கொடம்புளி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து சமையலுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை தான் வந்து இந்த ஜாடியில் ஃபில் பண்ணி வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் நம்ம ஊர் புளியும் இருந்துச்சு, அதுதான் வந்து இதெல்லாம் போட்டு வச்சு ஃபில் பண்ணினேன். குட்டி குட்டி பாட்டில் எல்லாம் தொடச்சிட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் அடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிச்சனுக்கு அழகு தரக்கூடியது அப்படின்னா இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் தான். இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்கிறதுக்குமே வந்து ஃபுல் வைபாக சமைக்கலாம். நம்ம டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ் மூடில் சமைக்கணும் அப்படின்னா இந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. ஃப்ரிட்ஜ் வந்து கையோட க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு ரமடான் டைமில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வந்து தேவைப்படும். அதில் நிறைய பாத்திரங்களை எல்லாம் கசகசன்னு அடுக்கி போடும்போது பார்க்குறக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்குமே இடம் இல்லாமல் போயிடும். அதனால கையோட இதையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். காய்கறி எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜ்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இருக்கிறத மட்டும் எடுத்து அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். காய்கறியெல்லாம் இனிமேல் தான் போய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கிச்சனு ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம பண்ணின வேலைகளோட டயர்டு எல்லாமே மறந்து போயிடும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் பார்க்குறதுக்கு ஆசையாகவும் இருக்கும். இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு ஒரு 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா கைப்பட்ட இடமெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அங்காளுக்கு பட்டுருச்சோ இங்காளுக்கு பட்டுருச்சோ அப்படின்னு. இதுதான் வந்து கிளீனிங் சைக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து தோணும், இனிமேல் வந்து நம்ம இதே மாதிரியே வச்சுக்கணும், கிச்சனை வந்து நம்ம நீட்டாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். காலையில் டைமில் இந்த ஸ்கூல் டைமில் அறக்க பறக்க லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது டோட்டலாக தலைகீழாக கிச்சன்லாம் மாறிடும். ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே வந்து டோட்டலாக மாறிடும். ஃபைனலாக துணி எல்லாமே எடுத்து காய போட்டாச்சு. வேலை பெண்ட நிமித்தி துணியெல்லாம் காய போடும்போது செடிகளை பார்த்தேன், காஞ்சு வறண்டு போயிருந்துச்சு. அவங்களுக்குமே எல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி காஞ்சு வறண்டுறது. நல்லா தளர தண்ணி ஊத்தி விட்டுருவேன். ஒரு செடிக்கும் ஒரு அரை குடம் தண்ணியாவது வந்து பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஊத்தி விட்டு மேலெல்லாம் வந்து நல்லா தண்ணி வந்து இலைகள் எல்லாம் நினைகிற அளவுக்கு நல்லா ஊத்தி விட்டுருவேன். பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நம்ம நின்னாலே வந்து மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லா வேலைகளையுமே வந்து நான் முடிச்சுட்டேன். இன்னி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க எல்லாம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரமலான் வரப்போகுது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இந்த ரமலான் மாசத்துல எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும்னு நான் துவா செய்றேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமான ரமலானா எல்லாத்துக்குமே இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.